மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வீடியோ கான்பரன்சிங் மூலம் கடந்த 2016ஆம் ஆண்டில் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டிய போது முகத்தில் புன்னகை தவழ இனிப்பு வழங்கி கொண்டாடிய அமைச்சர் விஜயபாஸ்கரும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் தான் தற்போது மருத்துவக் கல்லூரி அமைப்பது தொடர்பாக தினம் ஒரு போராட்டம், பேட்டி என பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றனர். அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அம்மா அவர்கள் விதியை 110 கீழ் அறிவிப்பு வெளியிடுகிறார்கள். நிதிகளை ஒதுக்குகிறார்கள், இடத்தை கேட்கின்றார்கள், இடம் தேர்வு செய்யப்படுகிறது. இடம் தேர்வு செய்யப்பட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அந்த இடத்தை ஏற்றுக்கொண்டு அரசாணை வெளியிடுகிறார்கள். அப்ப இந்த அரசாணை வெளியிடப்பட்டு டெண்டர் விடப்படுகிறது. அனைத்து நிகழ்வுகள் முடிந்து விட்டன, அடிக்கல் நாட்டப்பட்டன. அதற்கு பிறகு இடத்தை ஏன் மாற்றுது? இதற்கு காரணம் இவர்கள்தான். நிலம் வைத்திருப்பவர்கள், அந்த இடத்திற்கு நிலங்களை வாங்கி கொடுத்த புரோக்கர்கள், இவர்களை வைத்துக் கொண்டு இந்த நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார். இதை மக்கள், கரூர் மாவட்ட மக்கள் நிச்சயமாக உணர வேண்டும். நான் கேட்பது, சனப்பரட்டி கிராமத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டதால் ஒரு அரசாணையை கேளுங்கள். சனப்பரட்டி கிராமத்தில் அதற்குண்டான என்ன உத்தரவு வழங்கப்பட்டது, என்ன அரசாணை இருக்கிறது? அரசாணை வெளியிடப்பட்ட ஒரு முதலமைச்சர், ஒரு தேசத்தினுடைய நாட்டினுடைய முதலமைச்சர் அடிக்கல் நாட்டி இருக்கின்றார். அவர் அரசாணை வெளியிடப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்து டெண்டர் விடப்பட்டு டெண்டர் ஒப்பந்த புள்ளிகள் முடித்து வேலை உத்தரவுகள் வழங்கப்பட்டு அதற்கு பிறகுதான் முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டுவார். அவர் 1/3/2016 என்று அடிக்கல் நாட்டியிருக்கிறார். அரசாணை என்று சொல்லுகிறார். அரசாணை என்று சொல்லுகிறார். அந்த அரசாணையை காந்திகிராமத்திற்கு மாற்றுவதற்கு தடையாக இருப்பது தியாகராஜன் அவர்கள் போட்ட ரிட் பெட்டிஷன் இருக்குது. இது அப்படியே முழுசா தர்றேன், நீங்க ஒரு பக்கம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் விடை இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைச்சராக இருப்பவர் ஒரு விளக்கங்களை சொல்லுகின்ற பொழுது புள்ளி விவரத்தோடு சரியாக சொல்ல வேண்டும். ஒரு புள்ளி விவரத்தோடு சொல்ல வேண்டும். அதுதான் நான் சட்டமன்றத்தில் இருந்தவரை சரியான விளக்கங்களை சொல்லி, இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு அரசாணை இருந்தால் நீங்கள் எடுத்துக்காட்டுங்கள். அரசு மருத்துவமனைக்கு அருகிலே மருத்துவக் கல்லூரி அமைய வேண்டுமா, அல்லது 9.23 கிலோமீட்டர், அதுவும் பாங்கல் ரோட்டில் இருந்து 2 கிலோமீட்டர் உள்ளே போக வேண்டும். சாலை வசதியில் இல்லை என்று இல்லை, ஆனால் அதுக்கு ரிங் ரோடு வருவதாக சொல்லுகிறார். ரைட், 9.23 கிலோமீட்டர் இந்த அருகாமையில் நகராட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய இடத்தில் வர வேண்டுமா என்பதை மக்கள் தீர்மானிக்கட்டும். இதற்கு முன்பாக இடத்தை தேர்வு செய்வதற்கு முன்பாக ஒரு குழு அமைக்கப்பட்டு இந்த இடமா அந்த இடமா என்பது தேர்வு செய்வது இயற்கை நீதி. இடமெல்லாம் தேர்வு செய்யப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டு வேலை பணிகள் தொடங்கப்படுகின்ற பொழுது மீண்டும் ஒரு சர்ச்சையை உருவாக்கி எதற்காக மீண்டும் ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும் என்ற கருத்து எதற்காக வருகிறது? முதல்வர் அவர் இடத்திலே சொன்னார், தம்பித்துறை அவர்களும் நீயும் செந்தில் பாலாஜி சட்டமன்ற உறுப்பினர்லாம் உட்கார்ந்து அந்த பிரச்சனையை முடித்துக் கொள்ளுங்கள் என்று. நான் ரெடி, நான் நாளைக்கு பேசுறதுனால நான் ரெடி. அப்ப அந்த பகுதியினுடைய நீண்ட நெடிய நாள் கோரிக்கையாக இருக்கின்ற குப்பை கிடங்கும் குப்பை தொட்டியும் மட்டுமே அந்த பகுதி மக்களுக்கு எஞ்சி இருக்கின்ற ஒரு நிலையாக இருக்கின்றன. இதைத்தான் அவர்கள் தொடர்ந்து அனுபவிக்க வேண்டுமா? ஆக ஒரு வந்த திட்டத்தை மாற்ற முயற்சிக்கின்ற பொழுது மக்களிடத்திலே எதை சொன்னாலும் எப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்வார்? நீதியரசர் கேட்ட கேள்வி, அங்கே என்ன லேண்ட் மாஃபியா நடக்குதான்னு கேட்கிறார். என்ன நடக்குது என கேட்டார். அது உங்களுக்கு தெரியும், தெரியாமல் இருக்காது வாய்ப்பே இல்லை. அது ஒன்று போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நிச்சயமாக மருத்துவக் கல்லூரி கரூருக்கு வரும். மக்கள் பயன்பெறக்கூடிய இடத்தில்